எங்க ஹஸ்பண்டுக்கு நான் சொல்லிட்டேன், சீமானிக்கு போட்டேன்னா அவ்வளவுதான் நான் டைவர்ஸ் ஆகிட்டு போய். பொண்ணை பாருங்க, புருஷனை டைவர்ஸ் பண்ண போறாளாம். அன்னைக்கு 9 பேரை கொல்றண்டா. இதையும் மீடியாக்காரங்க நீங்க எடுத்து தயவு செஞ்சு இருக்கப்பட்டவங்களையும் கெடுத்துறாதீங்க. உனக்கு அன்னை விஜய் என்ன வேணும்னா நீ போய் ஓட்ட போடுமா மானங்கள. அது ஓட்டுரிமை, அவருடைய நாட்டுரிமை. அது அவங்க இஷ்டம், அவங்க சாய்ஸ். எதுக்கு வேண்டாலும் போடலாம். ஆனா ஒரு பப்ளிக்ல இருந்து என் புருஷனை டைவர்ஸ் பண்ணுவாங்கறிய, உனக்கு வெக்கமா இல்லையாமா? நீ எல்லாம் ஒரு பெண்ணா? உன்னையெல்லாம் நினைச்சோம்னு சொன்னா ஒரு பெண்ணுங்கிறதுக்கு அவமானமா இருக்கு. என்ன இப்ப உனக்கு அண்ணன் விஜய் உன்னை கிஸ் பண்ணணும், ஆனா முடியாது. அவரை நீ தொடவே முடியாது, டச் பண்ண முடியாது. ஏதோ ஒரு தூரத்துல இருந்து வேண்டாம் உனக்கு ஒரு பிளேன் கிஸ் அடிச்சுட்டு போவாரு, நீ வாங்கி பிடிச்சி சோப்புக்குள்ளதான் போட்டுக்கிறணும். அதை விட்டுட்டுலாம் நீ தேவையில்லாம பொதுத்தளத்துல என் புருஷனை டைவர்ஸ் பண்ணலாம் சொல்லாதம்மா. இருக்கப்பட்ட பெண்களும் கெட்டு போயிருங்க. உனக்கு அண்ணன் விஜய பிடிச்சுன்னா போடு, உன்னை யாரும் வேணான்ட்டு வற்புறுத்தோல முடியாது. அவ ஓட்டுரிமை, இப்பவும் சொல்றான் ஓட்டுரிமை நாட்டுரிமை. அதுக்காக நீங்க மீடியா முன்னால நின்றுகிட்டு எப்படி சொல்றேன்னு தெரியல, பேசக்கூடாது. பெண்ணுங்கிற இடத்துல நானும் ஒரு பெண்ணு பேசக்கூடாது. உன்னை எப்படி பேசுறது எனக்கு தெரியல. எதுக்குமா டைவர்ஸ் பண்ண போற? டைவர்ஸ் எல்லாம் பண்ணாதமா. டைவர்ஸ் பண்ணிட்டு விஜயன்ட்ட போயிருவியா? இல்ல விஜயன் ஒண்ணு வச்சுக்கிறவாரா? போமா.